இது Huawei ஓட latest flagship phone Huawei P60 Pro. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு flagship. கடைசி ஒரு சில வருஷத்துல அவங்க லான்ச் பண்ண phonesலயே இதுதான் ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு லான்ச்னு சொல்லலாம். இந்த phoneல எக்கச்சக்கமான விஷயங்கள் ஆஃபர் பண்றாங்க. இந்த வீடியோல முதல்ல unbox பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் இதில் ஆஃபர் பண்ணுறாங்கங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே உள்ள லிங்கை யூஸ் பண்ணி C4E Tech தமிழ் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அப்லோட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸ்பேம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதுதான் P60 Pro வர பாக்ஸ், எக்ஸ்மேஜ், கொன்லன் கிளாஸ், அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஆப் கேலரி பிராண்டிங் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. மற்றபடி இது ஒரு ஸ்டாண்டர்டான Huawei ஃபோன் பாக்ஸ், சைடில் மாடல் நேமோட. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோன்னா உள்ள P60 Pro ஃபோன் இருக்குது. அந்த ப்ரொடெக்டிவ் கவர்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். இந்த பேக் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு மார்பிள் கைண்ட் ஆஃப் ஃபினிஷ். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பவுடர்ட் பேர்ல் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேக் டிசைன் பண்ணுறதுக்கு. அதனால ஒரு பேக்குக்கும் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபோனை வாங்குறவங்களுக்கு ஒரு டோட்டல் யூனிக் பேக் கிடைக்குது. இந்த டிசைனை ரொக்கோகோ பேர்ல் டெக்ஸ்சர் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபீல் நல்லா இருக்குது, பட் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ கிளாஸ் மாதிரியே இதுவும் ஸ்லிப்பரியாக தான் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்ஜஸ் எதுவும் சுத்தமாக பிக்கப் பண்ணல. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ட்ரெடிஷ்னல் டைப்பில் பேக் வேணும், கொஞ்சம் சட்டிலாக வேணும் அப்படின்னா பிளாக் ஆப்ஷனும் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணிங்கனாலும் P60 Pro நல்ல காம்பேக்டான ஃபோன், திக்னஸ் வெறும் 8.3 mm, வெயிட் கிட்டத்தட்ட 200 grams, வித் 75 mm கம்மி. ஸோ ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது. சாலிடான ஃபீல் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. IP68 ரேட்டிங்கும் இங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு வரையில் ஆக்சென்டட் பவர் கீ, அப்புறம் வால்யூம் பட்டன்ஸ் ரைட்டில் இருக்குது. செகண்டரி மைக், IR பிளாஸ்டர், செகண்டரி ஸ்பீக்கர் டாப்பில். லெஃப்டில் எதுவும் இல்லை, அந்த ஆண்டனா பேண்ட் மட்டும்தான். ஆண்டனா பேண்ட் இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. சைட்ஸ் மெட்டல். பாட்டமில் சிம் ட்ரே, டைப் சி போர்ட், பிரைமரி ஸ்பீக்கர், அப்புறம் மைக்ரோஃபோன். இது Huaweiயோட ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருந்தாலும் மெமரி எக்ஸ்பான்ஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் மைக்ரோ SD கிடையாது, அவங்களோட ப்ரொப்ரைட்ரி நானோ மெமரி. ஸோ இந்த ட்ரேயில் நீங்கள் 2 சிம்ஸ் இல்லை ஒரு சிம்மும் நானோ மெமரி கார்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் குன்லன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. பெசல்ஸ் நல்லா ஈவனாக இருக்குது. இங்கே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா 4 சைட்ஸுமே கர்வ் ஆகிருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நல்லா ஸ்டீப்பான கர்வ்ஸ், டாப் அண்ட் பாட்டமில் இன்னும் கொஞ்சம் சட்டிலான ஜென்டில் கர்வ்ஸ். எனக்கு இது ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணல, இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் பார் புல் டவுன் பண்ணுறீங்கனாலோ இல்லை பேக் போகிறதுக்கு கீழேருந்து ஸ்வைப் அப் பண்ணுறீங்கனாலோ அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த டிஸ்பிளே இது ஒரு 6.67 inch 1.5K OLED பேனல். ஸோ ஷார்ப்பாக இருக்குது. 444 பிக்சல்ஸ் per inch பிக்சல் டென்சிட்டி. LTPO டெக்னாலஜியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரிஃப்ரெஷ் ரேட் 1 to 120 Hz தேவைக்கு ஏற்ற மாதிரி வேரி பண்ணிக்கும் பேட்டரி கன்சர்வ் பண்ணுறதுக்காக. இந்த டிஸ்பிளே கடியில் ஒரு ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. இன்னொரு பயோமெட்ரிக் ஆப்ஷன், 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இந்த பஞ்ச் ஹோலில் இருக்கிறது. செல்ஃபி பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இமேஜஸ் நல்லா டீட்டெயில்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி க்ளோஸ்அப்ஸ் எடுக்கணும்னா எடுக்கலாம், இல்லை குரூப் செல்ஃபீஸ்க்கு இன்னும் வைடான ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இப்போலாம் கேமரா ஃபோக்கஸ் ஃப்ளாக்ஷிப்ஸில் கூட சைனீஸ் பிராண்ட்ஸ்னு வரையில் செல்ஃபி வீடியோவை 1080 கேப் பண்ணுவாங்க. பட் Huawei இங்கே 4Kக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம நிறைய பேசிட்டோம், பட் அந்த அன்பாக்சிங் முதல்ல முடிப்போம். அடுத்து ஒரு சிம் எஜெக்டர் டூல். இந்த இன்சர்ட்டில் யூஷுவலாக குவிக் ஸ்டார்ட் கைட், வாரண்டி இன்ஃபர்மேஷன் புக்லெட்ஸ்லாம் இருக்கும். பட் இது ரீட்டைல் யூனிட் இல்லைங்கிறதுனால இங்கே எனக்கு வெறும் சாஃப்ட் கேஸ் மட்டும் தான் இருக்குது. அடுத்து ஒரு 88 வாட் Huawei சூப்பர் சார்ஜர். இதில் ஸ்பெஷல் என்னென்னா டைப் A to டைப் C இல்லை டைப் C to டைப் C 2 கேபிள்ஸுமே இதில் யூஸ் பண்ண முடியும். டைப் A to டைப் C கேபிள் ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட பாக்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. இங்கே Huaweiயோட சார்ஜிங் கொஞ்சம் வித்தியாசமாக ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் நைட்டு நார்மலாக ஃபோனை சார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் நார்மலாக ப்ளக்இன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக சார்ஜ் ஆகும். இல்லை இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, ஒரு அவசரத்தில் சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளக்இன் பண்ண உடனே இங்கே டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா டர்போ சார்ஜிங் ட்ரிகர் ஆகும். இந்த பாயிண்டில் 0 to 50 வெறும் 10 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும். இது போக ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது, 50 வாட்ஸ் வரைக்கும். இப்போ ஃபோன் பார்க்குறதுக்கு காம்பேக்டாக இருந்தாலும் உள்ள நல்ல சைஸபிள் 4815 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஓகே, உள்ளே இருக்கிறத பற்றி பேசையில் இங்கே குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 SoC யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. குவால்காம் அவங்க சிப்ஸ்லேயே 5G மோடம் பில்டனாக எடுத்துகிட்டு வராங்க. ஸோ Huaweiக்கு 5G யூஸ் பண்ணுறதுக்கு ரைட் இல்லைங்கிறதுனால ஒரு சிப் லான்ச் ஆனதுக்கப்புறம் அதில் கஸ்டமைஸ்டாக 4G மோடமோட யூஸ் பண்ண வேண்டியிருக்கு Huawei. ஸோ இதனால தான் Huawei எப்போவுமே ஒரு ஜென்ரேஷன் பழைய சிப் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இது லேட்டஸ்ட் 8 Gen 2 இல்லாட்டியும் நல்லா தான் ரன் பண்ணுது. நல்ல ஸ்ட்ராங்கான சிப், ஃபாஸ்ட்டாக ஃப்ளூடாக இருந்துச்சு. இந்த 8+ Gen 1 கூட 8 இல்லை 12 GB LPDDR5 ரேமும் 256 இல்லை 512 GB UFS 3.1 ஸ்டோரேஜும் பேர் பண்ணியிருக்காங்க. அது போக ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா நானோ மெமரி கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
சாஃப்ட்வேர்னு வரையில் இந்த ஃபோன் MUI 13.1ல ரன் ஆகிட்டு இருக்கு. Android 13 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. பட் கூகுள் ப்ளே சர்வீசஸ் சப்போர்ட் இல்லாதது இன்னமும் ஒரு பிரச்சனை. அஃப்கோர்ஸ் இதுக்கு சில ஒர்க் அரவுண்ட்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல கூகுளோட சொந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் மற்றபடி மற்ற ஆப்ஸ் எல்லாமே இப்போ மோரல்லெஸ் Huawei ஆப் கேலரிலேயே அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைனா பெட்டல் சர்ச் வச்சு எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் இதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ Huaweiயோட ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள ஆப்ஸ் உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாம் எப்படி சோர்ஸ் பண்ண முடியும், எதெல்லாம் ரன் ஆகும், எதெல்லாம் ரன் ஆகாது, எதுக்கெல்லாம் ஒர்க் அரவுண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பற்றி. ஸோ இந்த ஃபோன் இல்லை, நீங்கள் எந்த Huawei ஃபோன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கூட அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அடுத்து கேமராஸ்க்கு வருவோம். அஃப்கோர்ஸ் இது ஒரு P சீரிஸ் Huawei ஃபோனுங்கிறதுனால கேமராஸ் இந்த ஃபோனுக்கு ஒரு மேஜர் ஹைலைட். பின்னாடி 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 48 மெகா பிக்சல் சென்சர். இது ஒரு ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் வேரியபிள் அப்பர்ச்சர் லென்ஸோட பேரா இருக்குது. வேரியபிள் அப்பர்ச்சர் லென்சஸ் இப்போ வர நிறைய ஃபோன்ஸில் காமன் ஆகிட்டு இருக்கு. பட் Huaweiல F4லேருந்து F1.4 வரைக்கும் அதால் ஸ்விட்ச் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு தேதிக்கு வைடஸ்ட் அப்பர்ச்சர் ஒரு ஃபோன் கேமராவில் F1.4 தான். அது இங்கே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 அப்பர்ச்சருக்கு நடுவில் 8 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக 10 லெவல்ஸ் அப்பர்ச்சர் நம்மளுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு சாய்ஸ் இருக்குது. இந்த அப்பர்ச்சர் டிஃப்ரென்ஸ் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்ட், அந்த பேக்ரவுண்ட் பிளரிங்கில் நிறையவே டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ F1.4ல எடுக்கையில் இமேஜஸ்க்கு நல்ல ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் இருக்குது, ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் பிளர். F4ல ஷூட் பண்ணையில் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் ஃபோக்கஸில் இருக்குது. Huawei அது போக ஆன்டி ஷேக் ஹார்ட்வேரும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மூவிங் சப்ஜெக்ட்ஸை ஷூட் பண்ணணும்னா பிளர் இல்லாமல் ஷூட் பண்ண முடியும். இமேஜஸ் ரொம்பவே நல்லா வந்துச்சு, டீட்டெயில்டாக இருந்தது, கலர்ஸ் ஆக்யூரேட்டாகவும் டைனாமிக் ரேஞ்ச் எக்ஸலண்ட்டாகவும் இருந்தது. அடுத்து இன்னொரு 48 மெகா பிக்சல் சென்சர். இது 3.5x டெலஃபோட்டோ லென்ஸோட பேரா இருக்குது. இந்த லென்ஸும் ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட். அப்பர்ச்சர் F2.1. இங்கேயும் பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இது நீங்கள் பாருங்களேன். இப்போ இது அல்ட்ரா வைட். இதுலேருந்து நம்ம 100x வரைக்கும் ஜூம் இன் பண்ணுவோம். இந்த நம்பர் பிளேட்டை ஒரு பிக்சர் எடுக்கலாம். கிடைக்கிற ரிசல்ட் இது. 100x ஜூமுக்கு அப்புறமும் ஆக்சுவலாக நம்பர் பிளேட்டை படிக்க முடியுது. ரொம்பவே இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெகுலர் 3.5x ஆப்டிக்கல், 10x ஹைப்ரிட், 20xல கூட யூஸபிளான சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நல்ல இமேஜஸ் கிடைக்குது. ஸோ இந்த கேமரா ரொம்பவே வெர்சடைலாக இருக்குன்னு சொல்லலாம். அவங்க ஓவரால் செட்டப். இன்டர்ஃபேஸ்னு பார்த்தீங்கன்னா கூட நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. இப்போ ஒரு சில வருஷமாகவே கேமரா இன்டர்ஃபேஸஸில் மோட்ஸ் எல்லாமே ஒரு கையில் யூஸ் பண்ணிலே ஸ்விட்ச் பண்ண முடியும். இப்போ அது மட்டும் இல்லாமல் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற செட்டிங்ஸ் கூட ஒரு கையில் யூஸ் பண்ணிலே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணணும்னா இங்கேருந்தே பண்ணிடலாம். சரி, மூணாவது சென்சருக்கு வருவோம். இது ஒரு 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். இதுவும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறதுனால க்ளோஸ்அப் ஷாட்ஸ் எடுக்கையில் மேக்ரோவாக இந்த சென்சருக்கு ஸ்விட்ச் ஆகுது. ஓகே, இப்போ இதை பாருங்களேன். க்ளோஸாக போன உடனே P60 Pro அந்த அல்ட்ரா வைடுக்கு ஸ்விட்ச் ஆகிடுது. சூப்பர் மேக்ரோ. பட் இப்போ மேலே இருக்கிற இந்த மேக்ரோ ஐக்கானை டேப் பண்ணிங்கன்னா டெலஃபோட்டோ மேக்ரோக்கு ஸ்விட்ச் ஆகுது. பேசிக்காக Huawei அந்த டெலஃபோட்டோ லென்ஸையும் க்ளோஸில் ஃபோக்கஸ் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியும். எனக்கு இந்த ஷாட்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வீடியோ 4K 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ரிசல்ட்ஸ் திருப்பியும் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டில் இமேஜஸில் நம்ம பார்த்த மாதிரியே நல்ல டீட்டெயில்டாக ஆக்யூரேட் கலர்ஸோட ஃபுட்டேஜ் ஸ்டேபிளாக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸ் இந்த F1.4 அப்பர்ச்சர் இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் பிளரோட பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ கைஸ், இதுதான் Huaweiயோட P60 Pro. இந்த ஃபோன் சைனாவில் 6988 RMBக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. UAE ப்ரைஸிங், குளோபல் ப்ரைஸிங் இந்த பாயிண்ட்டில் எனக்கு தெரில. பட் இந்த வீடியோ லைவ் ஆகிற பாயிண்ட்டில் எனக்கு அட்லீஸ்ட் UAE ப்ரைஸிங் கன்ஃபார்ம் ஆகிருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த P60 Pro பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா? இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. வீடியோ பிடிச்சிருக்கு, பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப்பில் தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.